அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையுமே ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய இவங்களாம் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம். அது எப்படிம்மா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாமல் போகுது. உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடியவங்க. பிறப்பிலேயே தனித்துவமான தன்மை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. தைரியம் இவங்களுடைய மிகப்பெரிய பலங்க. எந்த பிரச்சனையையும் பார்த்து மோதி அதை முடித்து காட்டும் திறன் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களை எளிதில் யாராலையும் தகர்க்க முடியாதுங்க. இவங்களுக்கு இயல்பாகவே போர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். மன உறுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கும் வரை இவங்க விடமாட்டாங்க. ஆனால் இவர்களிடம் பொறுமை குறைவாதாங்க இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கோபப்படுவாங்க. ஈகோ அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் இவங்களுக்கு துளி கூட தெரியாதுங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க பிறக்கும்போதே தலைமை பண்பு உடையவர்களாகவும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களின் மனம் தங்கம் போன்றது. சிம்மம் ஒரு ராசி மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரத்தில் அரியணைய அலங்கரிக்கும் அரசர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வு போன்றது. அவர்கள் நடந்தால் காற்று கூட மரியாதை கொடுக்கும். கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். சூரிய பகவானுடைய தீ போன்ற நேரடியான செயல்பாடு இருக்கிறதுனால இவங்க மேல் ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். கிரக மாற்றங்கள் சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை தரும். நல்லது எப்படி பயன்படுத்த வேண்டும், கெட்டதில் இருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், தலைகீழாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால சூழ்ச்சிகளை சரி செய்யும் விளக்கமான பதிவாக இந்த பதிவு இருக்கும். சனி பகவான் வக்ரகதியில் இருந்து இயல்பு நிலைக்கு மாறதுனால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். எதிரிகள், கடன், நோய், மன அழுத்தம் போன்ற 6வது வீட்டில் இருந்து உயர்வு, உறவு, ஒப்பந்தம் போன்ற 7வது வீட்டுக்கு நிவர்த்தி ஆகிறார். இதனால் எதிரிகள் அழிக்கப்படுறாங்க. உழைப்புக்கு 100% பலன் கிடைக்கும். தள்ளி வைத்தவர்கள் தேடி வருவாங்க. இது புதிய
உயர்வினுடைய தொடக்கம். ராஜயோகம் குடும்பத்தில் நிலைத்தன்மை, புதிய பொறுப்புகள் போன்றவற்றை தரும். சிம்மம் ராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருப்பதால் சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ அவர்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது. இதுவரை கண்டுக்காதவர்கள் இப்போது கவனிப்பாங்க. வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் நல்ல ஆதரவு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் கைக்கு வரும். முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். நிரந்தரமான வெற்றிகள் கிடைக்கும். வேலைக்காக, தொழிலுக்காக, ஒப்பந்தத்துக்காக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அரசாங்க பணியில் இருந்தால் தாமதமான பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதிகார நிலையில மேம்பாடு வரும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு வரும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு பெரிய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரங்க கொடுப்பதில் பெரியவங்க, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். இனி உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நமக்கான செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இனி பேங்க் பேலன்ஸ் உயரும். பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும். கடன் தொகை தீரும். நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும். தங்கம், நகை, ஆடை, ஆபரணம் சேரும். சொத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தில் அமைதி உறுதி, மதிப்பு உண்டாகும். பிரிந்தவர்கள் திரும்பி வருவாங்க. கணவன் மனைவி உறவு மேம்படும். புதிய வீடு கட்டும் திட்டம் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். பெரிய டீல் முடிப்பீங்க. முதலீட்டாளர்கள் உங்களை நம்பி முதலீடு செய்வாங்க. திடீர் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பிராண்ட் பெயர் வளர்ச்சி அடையும். கட்டுமானம், தங்கம், ஃபைனான்ஸ், கல்வி, உணவு, மீடியா, அரசியல் போன்ற எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். உடல் அளவிலும் மனதளவிலும் பலம் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். பழைய நோய்கள் தீரும். நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. அலைச்சல் குறைய போகுது. வெளியூர் போனவங்க சொந்த வீடு திரும்புவாங்க. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி அதிகமாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உண்டு. குடும்பத்திலிருந்து தெளிவு பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். புதிய சொத்து, வண்டி, வாகனம் சேரும். அரசியல் பதவிகள் வந்து சேரும். பொருளாதார நெருக்கடி மறையும். தொழில் தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனக்குழப்பம் சரியாகும். நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அவமானங்கள் சந்தோஷமாக மாறும். எண்ணங்கள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். எல்லா சங்கடங்களையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவம், கால்நடை, எந்திரம், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் லாபம் அதிகரிக்கும். முதலாளிகளால் பாராட்டப்படுவீர்கள். பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும். பிள்ளைகள் விரும்பிய நிறுவனத்தில் வேலைக்கு சேருவார்கள். விநாயகர் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் விலகி போயிருங்க. அடுத்ததாக நம்மளுடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உடல் பாதிப்பு, வாழ்க்கை துணை பிரச்சனைகள், அலைச்சல் எல்லாமே சரியாகும். நன்மையான பலன்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேரும். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலை உருவாகும். தொழில் மீது கவனம் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் சரியாகும். பண தேவைகள் தீரும். செல்வாக்கு உயரும். புது இடம், மனை வாங்குவீர்கள். வாழ்க்கை செழிப்பாக மாறும்.
குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள். புதிய தொழில் தொடங்கலாம். அரசாங்க உதவி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலை தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சினிமா, ஜவுளி, நகை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானது என்று நிரூபிக்கப்படும். விரும்பிய மாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். முதலாளிகளால் மதிக்கப்படுவீங்க. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை விலகும். கணவர் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் சொல்படி நடப்பாங்க. உறவினர்களிடம் செல்வாக்கு உயரும். ஆனால் புதிய பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்ப வேண்டாம். வேலையை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். தவறவிட்ட வாய்ப்புகள் திரும்ப வரும். எதிர்காலத்தை நினைத்து படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்று நடக்கணும். தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். மேற்கல்விக்கு இடம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவு குறையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால மன அமைதி கிடைக்கும். நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாக போகிறது. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, ஆரோக்கியம் அதிகரிக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆபார வெற்றி உண்டாகும். சங்கடம் விலகும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மனக்குழப்பங்கள் விலகும். விலகிப்போன உறவுகள் திரும்பி வருவார்கள். அந்தஸ்து உயரும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணம், பட்டம், பதவி உயர்வு உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் மகிழ்ச்சி அனுபவிப்பீர்கள். பணவரவு அதிகமாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்கல், மெடிக்கல், யூடியூப், சினிமா, விவசாயம், டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சங்கடங்கள் விலகும். திறமை அதிகரிக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குழப்பம் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பகைவர்கள் உதவி செய்வார்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து விவகாரம் சாதகமாக முடியும். பணம் தட்டுப்பாடு விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தானம் கொடுக்க நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்க பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாங்க. ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுங்க. கருப்புடை தானம் கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவப்படக்கூடாது. நிதானமாக பேச வேண்டும். அகங்காரத்தை அடக்கணுங்க. ஒரே நேரத்தில் 2 முடிவு எடுக்கக்கூடாது. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அரசுரிமை திரும்பவும் காலமாக இருக்குது. உங்களிடம் போட்டி போட்டால் அதில் வெற்றி உங்களுக்கு தான். பாதையில் யாராலும் நிற்க முடியாது. அவங்களே வழிவிட்டு ஒதுங்குவாங்க. இது புதிய கிரீடத்தை உங்கள் தலையில் சூட்டக்கூடிய நேரம். புதிய உயர்வு, புதிய வாழ்க்கை அனுபவிக்க போறீங்க. உங்கள் ராஜ்யம் திரும்ப போகுது. தொல்லை கொடுத்தவங்க உங்களை மதிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களை தாழ்த்தி பேசியவங்க ராஜ மரியாதை கொடுப்பாங்க. சிம்மம் ராசி எழுந்து நிற்க போகிறீர்கள். தெய்வ அருள், செல்வம், அமைதி எல்லாமே உங்களோடு கலந்து நிற்க போகுது. உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. சிம்மம் ராசிக்கார நேயர்களே, இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் உக்கிரமூர்த்தி, உக்கிர நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க ஏற்கனவே அக்னி சக்தி உடையவங்க. அதனால இந்த தெய்வங்களை வணங்குனான்னு வச்சுக்கோங்க, கோபமெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. சிம்மம் ராசிக்காரங்க தெற்கு திசையை தவிர்த்து மற்ற 3 திசைகளில் பூஜை அறை வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது. குறிப்பாக கிழக்கு திசையில் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறந்ததுங்க. சிம்மம் ராசிக்காரங்க முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க. தினமும் காலையில் உக்கிர மூர்த்திகளை வழிபாடு செய்தால் கோபம் அதிகரிக்குங்க. இதனால் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. பூஜை அறையில் மூதாதையர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த பூமியில சக மனிதர்களாக வாழ்ந்தவங்க. கோபம், இன்பம், துன்பம், பொறாமை எல்லாமே அவங்க கிட்டயும் இருந்திருக்கும். அதனால அவங்கள நம்ம வணங்கக்கூடாதுங்க பூஜை அறையில வைத்து. சூரிய பகவானை மட்டுமே வழிபாடு செய்தாலே போதுங்க. பணப்பிரச்சனை, செல்வம், அதிகாரம், அரசியல், கல்வி, உடல் ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மற்ற தெய்வங்களை விட சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவருங்க. அதனால் வீட்டு பூஜை அறையை தவிர்த்து வேற எந்த ரூமா இருந்தாலும் வடக்கு திசையில் தெற்கு பார்க்குற மாதிரி ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யலாங்க மூதாதியர்களுக்கு. ஆனால் பூஜை அறையில் மட்டும் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வைக்கக்கூடாது. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தினமும் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண பிரச்சனை உள்ளவர்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கையில் முன்னோதையர்களுக்கு மிகவும் உகந்ததுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தாவே உங்கள் வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்க சனி பகவான், ராகு, கேது இவங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயங்களுக்கு போயிட்டு வேணால் வழிபாடு செய்யலாம். சூரியன் இவர்கள் எதிர்கிரகமாக இருக்கிறாங்க. வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சூரியனோட ஃபோட்டோவை உடைந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் பூஜை அறையை சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் பணம் தங்காது, குடும்பத்தில் சண்டை ஓயாது, மனசில் குழப்பங்கள் தீராது, உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும், கவலைகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. தினமும் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளின் ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிட்டு மலர் வச்சு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறுவதை உங்கள் கண்ணோட நீங்கள் பார்க்க முடியும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.